ஓஎம்பியும் வேண்டாம், வேண்டும் வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும். ஜனாதிபதி பதவியேற்று 6 மாதம் ஆகியும் இதுவரைக்கும் உங்களுக்கான எந்த ஒரு பதிலையும் தர்றதுக்கு அவர் முன்வர இல்லை. அதுக்கான தீர்வுகளை எட்டப்படுறதுக்கான எந்த ஒரு நகர்வையும் அவர் இதுவரைக்கும் மேற்கொள்ள இல்லை. உங்களுடைய உறவுகளை நீங்களாக சரணடைய செய்தால் நாங்கள் ஒரு பொது மன்னிப்பு தருவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்களாக கண்டு இனங்கண்டு அவர்களை கொண்டு போனால் உங்களோட பிள்ளைகளை நாங்கள் அவைகளுக்கு எந்த முடிவும் இல்லை என்ற அவையில் அந்த நேரமே ஒளிபெருக்கி உளவேலோன்னு சொன்னது. ஓஎம்பியும் வேண்டாம், வேண்டும் வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும். எங்கே எங்கே உறவுகள் எங்கே, உறவுகள் எங்கே? தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் அனுர அரசாங்கத்தினாலும் நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தெரிவித்துள்ளனர். இன்று கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அலுவலகம் முன்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. இதுவரை காலம் நாம் தொடர்ந்து ஆட்சியாளர்களால் ஏமாற்றப்பட்டு வருகின்றோம் எனவும் நாம் இம்முறை புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க இப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவேன் என தெரிவித்திருந்த நிலையில் 6 மாதங்களாகியும் அவராலும் இதுவரை எவ்விதமான நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் தெரியவில்லை. எனவே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் நீண்ட காலமாக சர்வதேசத்திடமே நீதி கூறி வருகின்றோம். தற்பொழுது இந்த அரசாங்கத்திலும் இந்த நம்பிக்கையை இழந்துள்ளோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சர்வதேச நீதி வேண்டும், சர்வதேச நீதி வேண்டும், சர்வதேச நீதி. ஓஎம்பியும் வேண்டாம், உறவுகளும் வேண்டாம், எங்கே எங்கே உறவுகள் எங்கே? பட்டுவாகலில் ஒப்படைத்து பட்டுவாகல். நான் சபிதா ரத்தீஸ்வரன், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர். இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் 2871 நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் வடிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடன் கூடிய நாங்கள் 2017ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 20ஆம் தேதி எமது போராட்டத்தை தனித்துவமாக துவங்கி போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் போராட்டமாக தொடர்ந்து நாங்கள் எங்கள உறவுகளை தேடுறதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இறுதி யுத்தம் முடிஞ்சு இராணுவத்திடம் கையளித்தும் சரணடைந்த உறவுகளைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனுடன் கூடிய 29 குழந்தைகளும் பெற்றாரும் இராணுவத்திடம் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்களையும் தொடர்ந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களோட போராட்டமானது வடக்கு கிழக்கை சார்ந்த 8 மாவட்டங்களின் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களது போராட்டத்தின் தனித்துவமான நீதிக்காக சர்வதேசத்தை நோக்கிய போராட்டமாக எங்களோட போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். எங்கள் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் 2017ஆம் ஆண்டு எங்களோட போராட்டம் துவங்கின காலத்திலிருந்து இதுவரைக்கும் உறவுகளை தேடி தம்மை இழந்த 300க்கும் மேற்பட்ட பெற்றாரை இழந்திருக்கிறோம். அவர்களின் கண்ணீருக்கும் எங்களது தொடர் போராட்டத்துக்கும் இலங்கை அரசாங்கத்திடம் நம்பி நாங்கள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆணைக்குழுக்களுக்கு எமது தகவல்களை வழங்கி எங்களோட உறவுகள் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்தும் எங்களுக்கு சரியான பதில் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் எங்களுக்கான நீதியை சர்வதேசத்தை நோக்கி முன் வச்சிருக்கிறோம். சர்வதேசம் எங்களுக்கான நீதியை வெகு விரைவில் பெற்றுத்தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் எவையுமே எமக்கு சரியான பதிலை தராத நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேசத்தை நோக்கி எங்களது போராட்டத்தை முன்வைச்சு எங்களுக்கான நீதியை சர்வதேசத்தை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டின் ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாய்மாரின் கண்ணீருக்கு பதிலளிப்பேன், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்குவேன் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்தார். கடந்த 6 மாதம் அவர் ஜனாதிபதி பதவி ஏற்று 6 மாதம் ஆகியும் இதுவரைக்கும் உங்களுக்கான எந்த ஒரு பதிலையும் தர்றதுக்கு அவர் முன்வர இல்லை. அதுக்கான தீர்வுகளை எட்டப்படுறதுக்கான எந்த ஒரு நகர்வையும் அவர் இதுவரைக்கும் மேற்கொள்ள இல்லை. கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதியை போலத்தான் இவரும் இருப்பாரா என்றதை நாங்கள் சந்தேகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எமக்கான நீதியை அவர்
கோரிக்கையின்படி வெகு விரைவில் எங்களுக்கு தர வேணும் என்று சொல்லி நாங்கள் அவருக்கு வலியுறுத்துகிறோம். அவர்கிட்ட வேண்டுகையாக விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், காணும் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தனக்கும் அதுக்கான கட்டாய கடப்பாடு இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டியிருக்கு, அந்த துன்பத்தை நான் உணர்வேன் என்று சொல்லியிருக்கார். ஆனதுனால அவர் நிச்சயம் உங்களுக்கான ஒரு அதில் தருணத்துக்கு கடப்பாடுடையவராக இருக்கிறார்ன்றதை நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கிறேன். வணக்கம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி, வவுனியா மாவட்டம். எனது பேர் சண்முகம்பிள்ளை சரோஜி. நாங்கள் இந்த போராட்டத்தை மாதம் ஒவ்வொரு 30ஆம் தேதியும் எங்களோட உறவுகளுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட உறவுகள் எப்போ வருமோ, எங்களுக்கு எப்போ ஒரு சரியான தீர்வு வருமோ, அந்த தீர்வு வருந்தனைக்கும் எங்களை இந்த போராட்டம் நாங்கள் முறியடிக்க போவதில்லை. எங்களுக்கு சரியான தீர்வு தர வேண்டிய இது நாங்கள் கேட்டு நாங்கள் இங்கே களைச்சி போய்த்தான் இப்போ நாங்கள் சர்வதேசத்திடம் நாங்கள் நாடி நிற்கிறோம். எங்களுக்கு சர்வதேசம் இந்த எங்களுக்கு உரிய பதில் எங்களுக்கு தருமென்றதை நாங்கள் நம்பி இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட உறவுகளையும் எத்தனையோ அம்மாக்கள் கண்ணீரும் கவலையுமாக அதுகள் வருத்தத்தோடு இருந்து 300க்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்துட்டான். அதே நேரத்தில் 29 குழந்தைகளோட தாய் தகவன் குடும்பமாக கையளிச்சிருக்கிறான், சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்த உறவுகளுக்கு இதுவரைக்கும் அதுகளுக்கும் எந்த பதிலும் இல்லை. இதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உறவுகளை வட்டுவார்கள் ஒவ்வொரு முகாம்களிலே அவர்கள் வந்து கேட்டதுக்காக அவர்கள் வந்து ஒரு வசனம் சொன்னார்கள் ஒளிபெருக்கி மூலமாக, உங்களுடைய உறவுகளை நீங்களாக சரணடைய செய்தால் நாங்கள் ஒரு பொது மன்னிப்பு தருவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்களாக கண்டு இனங்கண்டு அவர்களை கொண்டு போனால் உங்களோட பிள்ளைகளை நாங்கள் அவைகளுக்கு எந்த முடிவும் இல்லை என்று அவையில் அந்த நேரமே ஒளிபெருக்கி மூலம் எல்லாம் சொன்னவே. அந்த பயத்திலே தான் எல்லா சனமும் நானா நீயாண்டு முந்தி பிந்தி எல்லாம் போய் சேர்ந்தது. இப்போ இதை நம்பித்தான் நாங்கள் அனுப்பினாங்களே ஒழிய மற்றும்படி இவர்களை நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் நம்பாமத்தான் இருக்கிறோம். என்றால் அவர்கள் செய்கிறதும் அப்படி அவர்களோட கையிலே நாங்கள் பிள்ளைகளை கொடுத்து போட்டு நாங்கள் மற்றவர்கள்ட்ட நாங்கள் கேட்க இல்லை. இதுவரைக்கும் அவைகள்கிட்ட நாங்கள் கேட்டு களைச்சி போய்த்தான் நாங்கள் இப்போ 2017 நாங்கள் தனித்துவமான இந்த போராட்டத்தை நாங்கள் துவங்கி இன்றைக்கு நாங்கள் 2017 6 வருஷம் எங்களுக்கு ஆகுது. இந்த போராட்டம் நாங்கள் தனித்துவமாக நாங்கள் துவங்கி இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்ற கேட்டு நாங்கள் சர்வதேசத்தை நாடி நிற்கிறோம். அதே நேரத்தில் இப்போ வந்த ஜனாதிபதி அவர் வர முன்னமே எங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்று நாங்கள் பேப்பர்லேயோ நாங்கள் ஃபேஸ்புக்லையெல்லாம் பார்த்த நாங்கள் எங்களுடைய அம்மா அவரோட மகன் படத்தை வச்சு கொண்டு இருக்கிறார். அவரோட படத்தோடு அவர் சொல்கிற வார்த்தை என்னண்டா, இந்த வலி வேதனை இந்த அம்மாவுக்கும் தெரியும், தாங்களும் இதில் பட்டு உணர்ந்தாக்கள், இதால் இந்த வலி வேதனை எங்களுடைய அம்மாவுக்கும் தெரியும். அம்மாக்கள் வர்ற கஷ்டமும் கண்ணீர்களுக்கும் நான் கட்டாயம் நிச்சயமாக இதுக்கு நான் கை கொடுப்பேன் பார்ப்பேன் என்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன். இதுவரைக்குமே 6 மாத காலம் முடிஞ்சும் எங்களை பற்றிய எங்களை கூப்பிட்டு விசாரித்ததோ அல்லது அவர் வந்து சந்தித்ததோ அல்லது எங்களுக்கு இவர் இப்படி ஒரு நீதி தருவாரான்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் அவர் இந்த கதையை எங்களுக்கு எடுக்கவும் இல்லை. எங்களோட உறவுகளை பற்றி அவர் தேடுவார் மாதிரியும் எங்களுக்கு தெரியவில்லை. இதால் தான் நாங்களும் எந்த நாளும் கவலையும் கண்ணீரோடையும் இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் 30 காணாமலாக்கப்பட்ட ஒரு தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதே நேரத்தில் நாங்கள்